கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி அம்மா அவர்கள் ஆட்சி நல்லாட்சி நடைபெற்று 2011 முதல் 2016 தொடர்ச்சியாக 2வது வெற்றி பெற்று 3வது முறை ஆட்சி வரக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. புரட்சி தலைவர் எடப்பாடியாரோட 4.5 ஆண்டு உடைய ஆட்சியில் மக்கள் நல்ல ஒரு திட்டங்களை செயல்படுத்தி 2021 வாய்ப்பு நிறைய வந்துச்சு. சில துரோகிகளுடைய சதி திட்டத்தினால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளடி வேலை செஞ்சனால இன்றைக்கி கட்சியை விட்டு வெளியே இருக்காங்க. கட்சியோட கரவெட்டி கூட கட்டாத அளவுக்கு மீண்டும் புரட்சி தலைவர் இன்றைக்கி 234 தொகுதியிலையும் ஒரு எழுச்சி பண்ணம் தொடர்ந்து போடி சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். போடி நாயக்கன் சட்டமன்ற தொகுதியில் ஏடிமிக்கையோட கோட்டை அம்மாவே அந்த தொகுதியில் வந்து 89 சேவகத்தில் நின்று ஜெயிச்சு முதல் முறையாக ஆட்சி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதனை தொடர்ந்து அதிமுக கோட்டைன்றது போடி மீண்டும் நிறைவேற்ற வகையில் பொதுச் செயலாளருக்கு கட்டியிருக்கோம். நாங்கள் ஒன்றிய செயலாளர் போல நாங்களும் கட்டியிருக்கோம். நல்ல வெற்றி பிரயாசம் நல்லாயிருக்கு. திமுகவுடைய பொய் பிரச்சாரத்தில் 585 வாக்குறுதியில் 90% கூட நிறைவேற்றவே இல்லை. கல்வி கடன் ரத்து, நீட்டு தேர்வு ரத்து, 100 ரூபா பெட்ரோல் டீசல் எல்லாம் கம்மி பண்ணுறோன்னு சொன்னாங்க. மாதம் மின் கட்டணம் சொன்னாங்க. இது எதுவுமே நடைமுறைப்படுத்தாதனால இது மட்டும் அல்லாமல் அரசு ஊழியர்கள் அனைவருக்குமே வந்து மீண்டும் பழைய ஓய்வூதியம் சொன்னாங்க. அதில் ஒன்று கூட நிறைவேற்றலை. செவிலியர்கள் நேற்று கூட கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் செவிலியர்கள் இரவோட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த காவல்துறையோட அடக்குமுறைனால அதுவும் மக்கள் மத்தியில் ரொம்ப கோபத்தில் ஆகுது. விலைவாசி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, அனைத்து மின்சார கட்டணம் உயர்வு, வருஷம் மின்சார கட்டணம் 150% உயர்த்துறாங்க. இதெல்லாம் எதிர்ப்பான அலையில் எங்கள் அதிமுக மீண்டும் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் புரட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து மீண்டும் 2026 முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு மிக அருமையில் இருக்குது. 2026 ஏப்ரலில் எலெக்ஷன் முடிஞ்சிடும். மேல மீண்டும் முதலமைச்சர் அரியணையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் வருவார்னு நல்லதை தெரிஞ்சுக்கிட்டு 234 கூட்டணி மாபெரும் கூட்டணி வேறு வந்துக்கிட்டு இருக்கு. பாஜக இன்னும் பல கட்சிகளில் வந்துக்கிட்டு இருக்க நல்ல ஒரு கூட்டணி அமைச்சு அதிக வாக்கு வித்தியாசத்தில் எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்று 200 சீட்டுக்கு மேலே வந்து நமது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் மீண்டும் முதலமைச்சர் ஆறாது. மக்களுக்கு நல்ல திட்டங்கள், விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்கள் செயல்படுத்த காத்துக்கிட்டு இருக்கின்ற நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்